जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बो पलसारभक्षितम् उमासुतं सोह विनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं महागणपति துணை கொண்டு இஷ்டதேவதா குலதேவதா துணை கொண்டு மாதா பிதா துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். வார ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே நம்ம வார ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம். 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் ஒவ்வொரு வாரமும் புதிய கதை கொண்டு வரும் என்று சொல்லலாம். சில வாரங்கள் நம்மளை சோதிக்கும், சில வாரம் நம்மளை உயர்த்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் சில வாரங்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 12 ராசிகளுக்கான சவால் சோதனை எல்லாம் கலந்த ஒரு ரோலர் கோஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலை, தொழில், குடும்பம், காதல், திருமணம், விவாகரத்து, சொத்து, வழக்கு எது இருந்தாலும் இந்த வார கிரகநிலை உங்களுக்கு மறுபிறவி போல புதிய வாய்ப்பை தரக்கூடியதாக சில விஷயம் அமையும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு விஷயம் குலதெய்வ வழிபாடு தவறினால் நல்ல நேரம் கூட சற்று தாமதமாகிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் உங்களோட இந்த வாரம் உங்கள் விதியை வெளிச்சம் போடும் ராசி பலன்களை சொல்லுகிறேன். மனம் திறந்து கேளுங்கள். உங்கள் வாழ்க்கை மற்றும் ரகசியம் இதில் ஒளிந்திருக்கிறது என்று கூட சொல்லலாம். இன்றைய வார ராசி பலனில் நம்ம நிறைய நல்ல விஷயங்கள்லாம், ஒவ்வொரு ராசிக்குமே சில சிறப்புகள் என்னென்ன சிறப்புகள் இருக்குது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன நமக்கு ஒத்து வரும், எது நமக்கு ஒத்து வராது, என்ன செஞ்சால் நமக்கு நல்லது அப்படிங்கிற வரைக்கும் இந்த வார ராசி பலன்களில் மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலே நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரும், என்ன பரிகாரங்கள் சொல்கிறோம், நடுவில் என்ன விஷயங்கள் சுவாமிஜி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். வாங்க. சிம்ம ராசி நேயர்களே, மக நட்சத்திரம் சிம்மராசி இருக்குது, உத்தர நட்சத்திரம் சிம்மராசி, 1ஆம் பாதம் சிம்மராசி இருக்குது, பூர நட்சத்திரம் சிம்மராசி எல்லாம் இருக்குது. அப்போ எனக்கு சிம்மராசி சார், நான் சிம்மராசிக்கு எனக்கு நல்லா இருக்கா, சிம்மராசிக்கு நான் யோகமாக இருப்பேனா, சிம்மராசிக்கு எனக்கு எப்படி இருக்கும், என்னுடைய வேலை, கல்யாணம், என்னுடைய குடும்பம், பணவரவு, மற்ற விஷயங்கள்லாம் எனக்கு எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா சுவாமிஜி? கண்டிப்பாக உன்னுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம், முதல் விஷயம் வேலை பளு அதிகரிக்கும். சில பேருக்கு வேலை இல்லாமல் இருப்பாங்க, சில பேருக்கு வேலை பளு அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும், கோபம் அதிகமாக வரும். வேலை செய்கிற இடத்துல கட்டுன்னு கோபம் வரும், கடுப்பாக இருக்கும். வேலை செய்கிறதுக்கு என்ன பண்ணுறது, செஞ்சு தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பதவி உயர்வுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ கஷ்டப்படுற, அதுக்கு பின்னாடி உனக்கு ஏதாவது ஒரு பதவி உயர்வுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலில் கடன் சுமை குறையும். தொழில் பண்ணுற, ஒரு பிஸ்னஸ் பண்ணுற, கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்பு இந்த வார ராசி பலனில் நம்ம பார்த்துட்டுருக்கோம். 25ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக குறையும். குடும்பத்தில் பழைய விரிசல் சரியாக இருக்கும். குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி ஏதாவது சண்டை பிரச்சனை எல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் அதெல்லாம் பேசி சுமூகமாக ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். 2 சிம்மராசி அப்படின்னு சொன்னால் ஏட்டிக்கு போட்டியாக இருக்கும். மக நட்சத்திர சிம்மராசி, பூர நட்சத்திர சிம்மராசி கல்யாணம் பண்ணவங்க இருப்பாங்க, 2 மகம் கல்யாணம் பண்ணவங்க இருப்பாங்க, 2 பூரம் கல்யாணம் பண்ணவங்க இருப்பாங்க, மகா உத்திரம் கல்யாணம் பண்ணவங்களாம் இருப்பாங்க. சில பேர் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணினவங்களாம் இருப்பாங்க. ஏட்டிக்கு போட்டியாக இருக்கும். சில விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டும். திருமண பேச்சு நன்மையில் முடியும். சில பேருக்கு திருமணம் பேசுவாங்க, திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் சரியான முறையில் முடியும். சொத்து முதலீடுகள் நல்ல லாபம் தரக்கூடியதாக இருக்கும். பாசிட்டிவான விஷயம் பதவி உயர்வு, நெகட்டிவான விஷயம் மன அழுத்தம், மன கவலைகள் அதிகரிக்கும். ஹை ப்ரெஷர் இருக்கும், சில பேருக்கு லோ ப்ரெஷர் இருக்கும். அதிகமான சில சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். என்ன செய்கிறது, எப்படி பண்ணுறது, என்னடா நமக்கு ஏதாவது நல்ல வழி பிறக்குமா அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கும் சிம்மராசிக்காரர்கள் போராடிட்டு தான் இருக்காங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும், அதில் பிரச்சனையே இல்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சில பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் அதே சமயத்தில் சில விஷயத்தில் என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய மேலதிகாரிகளே உங்களை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கெல்லாம் சில பேருக்கு இருக்கும். சில பேர் சாந்தமாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் நடந்துக்கிறது சாந்தமாக இருந்துக்கோங்க. அதாவது நமக்கு என்னப்பா, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. நம்ம எப்படி இருக்கணும், நம்ம வேலை சவனையேன்னு இருக்கணும். நம்ம அடுத்த பிரச்சனைக்கு போனால் தானே, அந்த மாதிரி பார்த்து இருந்துக்கோங்க. பதவி உயர்வு இருக்கும், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரும், நல்லபடியாக இருந்துக்கோங்க. நீங்கள் செய்ய வேண்டியதுன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால், ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி சூரிய நமஸ்காரம் பண்ணுறது.
அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடுத்து நீங்கள் என்ன செய்யலான்னு, ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானுக்கு தாமரை புஷ்பம் சாற்றி அர்ச்சனை செய்கிறது, இதெல்லாம் வந்துமே உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது 1 நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமாக இருக்கும். நல்ல தங்க நிறம், நிறைய அதிர்ஷ்டமான நிறைய விஷயம், வெண்மையான கோல்டன் கலர்ஸ் எல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். குலதெய்வத்தை புறக்கணித்தால் அதிக தொழில் தடைகள் வரும். நீ உன் குலதெய்வத்தை நினைக்காம உன்னுடைய தொழிலை தொடங்கினால் உனக்கு பிரச்சனைகள் அதிகமாக வரும். பெண் சாபம் உள்ளவர்கள் நீங்கள், உங்களுக்கு பெண் சாபம் உண்டு. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுமங்கலி சாபம்னு சொல்லலாம், பெண் சாபம், கன்னி சாபம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் கூட குடும்பத்தில் சில பேருக்கு சில விஷயங்கள் அப்படியே இருந்துகிட்டே இருக்கலாம். சில பெரியோர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு பக்கவாதம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உடல்நிலை பாதிப்பு, ஒரு கை ஒரு கால் விழறது, ஹாஸ்பிட்டாலிட்டி செலவுகள், சில விஷயங்கள்லாம் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு சுப செலவுகள் நிறையா வரும். சுபகாரியத்துக்காக செலவு பண்ணுறது, சுப விசேஷத்துக்காக செலவு பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் சில நாரதர்கள்லாம் இருப்பாங்க வேலை செய்கிற இடத்துல. இந்த நாரதர்களுக்கு வேலை என்ன தான் ஒருத்தன் வேலை செஞ்சு நல்லபடியாக முடிச்சுட்டு போனான்னு வச்சுக்கோங்களேன், அவன் போனதுக்கு அப்புறமா இவன் போய் சொல்லுவான், சார் அவர் செய்கிறாரு, ஆனால் அவர் செஞ்சதுக்கு முழுக்க காரணம் நான் தான் சார், நான் சொன்னதுனால தான் சார் அவர் அதெல்லாம் செஞ்சார் அப்படின்வான். ஏதாவது ஒரு விஷயத்தை அப்போ மறுநாள் வரும்போது நீங்கள் வேலைக்கு போகும்போது என்னது ஏதோ ஒரு மாற்றமாக தெரியுதே வேலையில் அப்படின்னு நமக்கே ஏதாவது ஒரு விஷயம் யோசிக்க தோணும். இதெல்லாம் இந்த 25ஆந்தேதியிலேருந்து 31ஆந்தேதிக்குள்ளே இந்த சிம்மராசிக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள். ஏன்னா நம்ம அந்த பொது ராசி பலன்களில் இப்படியெல்லாம் இருக்குது, கவனமாக இருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? சுபம், வாழ்க வளமுடன். இதுவரை நாம் பார்த்தது 12 ராசிகளுக்கான பொது பலன்கள். பொது பலன்கள் என்றால் மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் இப்படியெல்லாம் இருக்கும், இந்தந்த மாதிரிலாம் இருக்கும், என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இதிலேயே வந்து சில பேருக்கு 100% கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன விஷயம் நிஜமாக நான் சொல்கிறேன், சாமி நீங்கள் சொன்னது கரெக்டாக இருக்குது சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. 100%. சில பேர் 80% எனக்கு சரியாக இருந்தது சாமி நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதி பழிக்கும் பாதி சரியில்லாமல் இருக்குது. ஏன்னா நான் சொன்னது எல்லாமே பொது பலன்கள். இப்படியெல்லாம் இருக்கும், இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் உங்களுக்கு சரியாக வரும். பொதுவான ஜாதகத்தில் பொது ராசி பலன்கள். சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. சுய ஜாதகம்னா என்ன? ஜென்ம ஜாதகம், ஜென்ம ராசியில் ஜென்ம ஜாதகம்னு உண்டு, சுய ஜாதகம்னு உண்டு. பிறந்த தேதி, நேரம் இதெல்லாம் வச்சு கணிச்சிருப்பாங்க. என்ன லக்னம், இந்த லக்னத்தை வைத்தே 12, இப்போ நீங்கள் ஒரு லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா அந்த லக்னத்தை வச்சு 12 ராசிக்கு எப்படி இருக்குது, 12 ராசி பலன்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்கள் உங்கள் கிரகங்கள்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம தெளிவாக சொல்ல முடியும், மிக தெளிவாக சொல்ல முடியும். எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்ல முடியும். ஒரு வீடியோ கால் பண்ணி பேசுங்க, ஒரு நார்மல் கால் பண்ணி பேசுங்க. வெளிநாட்டில் இருக்கீங்களா, ஒரு கூகுள் மீட்டில் கூட நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி, உங்களுக்கான ஒரு அரை மணி நேரம், உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு அரை மணி நேரத்தை ஒதுக்கி, நான் ராஜ்குமார் சிவாச்சாரியார்கிட்ட ஜாதகம் பார்க்க விரும்புகிறேன் சார், எனக்கு ஒரு அரை மணி நேரம் அவர்கிட்ட எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சிறிய கட்டணத்தோடு என்னை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான கேள்வி பதிலை நீங்கள் கேட்டு அதற்கான விஷயங்கள் எல்லாம் எழுதி வச்சுன்னு அதுபடி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்களும் நிறைய நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும். நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும். கோள்ன கிரகம். நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துடலாம், கிரகங்கள் ஒரு விஷயத்தை மறக்காது. சொல்கிறாங்க இல்லையா, வாழ்க்கைங்கிறது வட்டம், கீழே இருக்கிறவன் மேலே போவான், மேலே இருக்கிறவன் கீழே வருவான்னு சொல்லி. உண்மைதான், அதெல்லாம் பொய் கிடையாது. அது வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம்னு சொல்கிறாங்க. நாங்கள் அதை எப்படி சொல்கிறோம்? காலச்சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? காலச்சக்கரம். ஒரே மாதிரி சுற்றாதுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்போதுமே ஏற்றம் இறக்கம்ங்கிறது இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தான் பரிகாரம் அப்படிங்கிறது சொல்கிறது. ஒரு விஷயத்துக்கு நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சால் நல்லது, பெருசாக வர்றது சிறுசாக போகும். அதுக்காக தான் சில இடங்களில் நம்ம தேடி போய், தெரியாத கோவிலுக்கு கூட எதுக்கு தேடி போய் நம்ம பரிகாரம் பண்ணுறோம். இதெல்லாம் செய்தால் நம்ம வாழ்க்கை நன்னா இருக்கும். அப்படிங்கிறதுனால டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கால் பண்ணி உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால், இந்த வார ராசி பலன்களில் எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். ஜாதகம் பார்க்கறது, எண் கணிதம் பார்க்கறது, கைரேகை பார்க்கறது, ராசி கற்கள் பார்க்கறது, வாஸ்து பார்க்கறது எல்லாமே உண்டு. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். சுபம், வாழ்க வளமுடன்.